வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி கருப்பு மூக்கடலையும் வாழைப்பூவும் வச்சு சூப்பரான ஒரு கருப்பு மூக்கடலை வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் தாட்சாயணி விலாக் சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கருப்பு மூக்கடலை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு வடை மாவு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதிலே எடுத்து போட்டுடலாம். போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தரும். அதுக்காக கொஞ்சம் ஒற்றைக்கல்லை எடுத்து பொடி பண்ணி அதிலே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி மெலிசாக தட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டு திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியான சூப்பரான காராமணி வாழைப்பூ வடை ரெடி. இந்த வடை சூப்பராக ருசியாக செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.